வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். செடிங்களுக்கு இன்றைக்கி உரம் கொடுக்க போகிறேங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, என்னங்க லாங் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலை தாங்க காரணம். வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டுட்ருப்பேன். லாங் வீடியோ அப்பப்போ வருங்க இதுக்கப்புறம். ஏன்னா வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் லாங் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நிறைய கண்டென்ட் இருக்குது. பொறுமையாக நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மாடித்தோட்ட புதியவர்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உரங்கள் கொடுக்க போகிறோம். சாலிடான உரம், செடிகளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய உரம், எல்லா சத்தும் அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு உரம். அந்த உரம் எப்படி செய்யணும், அந்த உரம் நம்மக்கிட்ட கிடைக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். நம்ம ஒரு செடிகளுக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது, இல்லை ஒரு 3 வாரம், இல்லை ஒரு 20 நாளுக்கு ஒரு வாட்டியாவது நம்ம கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். எல்லா சத்தும் ஒரு செடிகளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது பூக்கும், காய்க்கும், பழம் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். செடிகளோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். சில பேர் என் செடி பூக்குது சார், ஆனால் காயே வர மாட்டுது, பூக்கிற பூ எல்லாமே காய் விழுந்துருது, பூக்கிற பூ எல்லாமே பூ விழுந்துருது, காயை பிடிக்க மாட்டுது அப்படின்றீங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இந்த உரத்தை தொடர்ந்து ஒரு மாதம் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பூஸ்டர் உரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்களே உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவோம். டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீங்க. ஆமாங்க, டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 25 கிலோ நீங்கள் வாங்கணும். 25 கிலோ வாங்கினீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ. உங்களுக்கு வீட்டுக்கே பொருள் எடுத்து வந்து கொடுத்துருவோம். அந்த உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மாடி தோட்டத்திலேயே, மொட்டை மாடியிலேயே இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், ஃபெர்டிலைசர், மாடித்தோட்ட பொருட்கள், யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அனுப்பிச்சி வைக்கலாம். வாங்க இப்போ அந்த பூஸ்டப் உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நான் முதல்ல எடுத்துருக்கிற பொருள் மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் ஒரு 25 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு உரம் ஒரு 25 கிலோ, நல்லா மக்க வச்ச ஆட்டு உரம் ஒரு 25 கிலோ. ஆட்டு உரத்தில் நிறையவே சத்துக்கள் இருக்குது செடிகளுக்கு, ஆனால் அதை கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அப்புறமா பார்த்திங்கன்னா கவுடங் மேனுவர், மாட்டு தொழு உரம், நல்லா மக்கிய தொழு உரம், இதெல்லாமே சேர்த்து ஒரு 75 கிலோ ஆச்சுங்களா. நான் ஒரு 3 கிலோ பயோ ஃபெர்டிலைசர், உயிர் உரங்கள், அசோஸு, பாஸ்போ, பொட்டாஷு, ரைசோபியம், சூடோமோனஸு, ட்ரைகோடர்மா விரிடி, இந்த உரங்கள் எல்லாமே ஒரு அரை கிலோ, மொத்தமாக 3 கிலோ எடுத்திருக்கேன். அது எல்லாமே மேலே அப்படியே தூவிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போன் மீல், எலும்புத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முட்டை ஓடு, அந்த எல்லாமே பவுடர், நல்ல நைஸ் பவுடராக இருக்கிறது. அது நம்மளுக்கு நிறைய கால்சியம் சத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கலவை புண்ணாக்கு, 5 வகையான கலவை புண்ணாக்கு. இது எல்லா உரத்தையும் நம்ம ஒன்றா ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்து எடுத்துக்கிறதுக்கப்புறம் கடல் பாசி லிக்விடு, இது ஒரு பூஸ்டிங் ஹார்மோனாக செயல்படும். செடிகளுக்கு நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும். சரிங்களா? ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து கடல் பாசி ஒரு 50 மில்லி, அப்புறமா நம்ம ஜீவாமிர்தம் ஒரு 1/4 லிட்ரு, பஞ்சகவியம் ஒரு 1/4 லிட்ரு, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துட்டு அது மேலே அப்படியே நல்லா தெளித்து விடணுங்க. இந்த உரம் உங்கள் கைக்கு கிடைக்கும் போது ஒரு புட்டு பதத்தில் இருக்கும். அதில் மாய்ஸ்சர், ஒரு ஈரப்பதம் இருந்தால் தான் அதில் நுண்ணுயிர்கள் வாழும். ஈரமே இல்லாமல் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நல்லா காஞ்ச சாணியை போட்டேன் சார், சுத்தமாக வளர்ச்சியே இல்லை அப்படின்ட்டு. காஞ்ச சாணத்தில் அந்த அளவுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு ஈரப்பதமான மக்க வச்ச சாணம், மக்க வச்ச பொருள் ஒரு ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா அதில் எல்லா நுண்ணுயிர்கள் வாழும், அதில் எல்லா சத்தும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த பூஸ்டிங் ஹார்மோனு, கடல் பாசி, ஜீவாமிர்தம், பஞ்சகவியெல்லாம் போட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா தெளிச்சிட்ட பிறகு நல்லா பூஸ்டப் கொடுக்கக்கூடிய ஒரு உரம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் நினைக்கலாம் கடல் பாசி இல்லை அப்படின்னா புளிச்ச மோர் தெளிக்கலாமா அப்படின்ட்டு, தாராளமாக புளிச்ச மோரும் தெளிச்சிக்கலாம். இதுதாங்க அந்த உரம். இந்த உரத்தை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது எல்லா விதமான பெனிஃபிட்டும் அதில் கிடைக்கும். இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், முதல்ல மண்புழு உரம், அப்புறம் ஆட்டு உரம், அப்புறம் தொழு உரம், 6 வகையான உயிர் உரங்கள், அப்புறமா போன் மீல், எலும்புத்தூள், கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியது, அப்புறமா 5 வகையான கலவை புண்ணாக்கு, கடல் பாசி லிக்விடு, ஜீவாமிர்தம், பஞ்சகவியம், இதெல்லாமே தெளித்து நல்ல ஒரு சூப்பரான உரத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, செடி ஓரமாக சும்மா அப்படியே ஒரு களை கொத்துற மாதிரி கொத்திட்டு, அப்படியே ஒரே ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நீங்கள் கொத்தனை இடத்துல அப்படியே ஓரமாக தூவி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இல்லை ஜீவாமிர்தம், பஞ்சகவியம், மீனமிலம் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். தொடர்ந்து இதே போல் ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டியாவது, 20 நாளுக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் செடிகளுக்கு இந்த மாதிரி உரத்தை கொடுத்துட்டு மற்ற பராமரிப்புலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செடி சூப்பராக பூக்கும், நல்லா காய்க்கும், நல்ல பூ வைக்கும். என்னுடைய செடிகளுக்கு நான் தொடர்ந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே நான் இதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயமும் நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் முயற்சி பண்ணுவேங்க. முதல்ல முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் இந்த உரம்லாம் நல்லா சக்ஸஸாக இருக்குது அப்படின்னும் போது தான் நான் வீடியோவே கொடுப்பேன். இந்த மல்பெரி கட்டிங்ஸ் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது எப்போவுமே நான் கட் பண்ணி விடுவேன். ஓரளவுக்கு எனக்கு பழங்கள் கொடுக்கும். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இதை கட் பண்ணி நல்லா க்ரூம் பண்ணி விட்டேங்க. மல்பெரி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நிறைய பழங்கள் கிடைக்கும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த பூஸ்டர் உரத்தை நான் கொடுத்துட்டே வந்தேன்.
கொத்து கொத்து கொத்தா காய்களுங்க, அவ்வளோ காய்கள், நல்ல பழம், செம டேஸ்ட்டாக, நல்ல திரச்சியாக இருந்தது. அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பையன்கிட்ட நான் பறித்து கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டான் அவன். இதே மாதிரி தான் இந்த செம்பருத்தி செடி ஃபுல்லாகவே பூச்சி, மாவு பூச்சியாக வந்துருச்சு. அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு பூச்சி வருமே, அதுவும் வந்துருச்சு. ஃபுல்லாக குரூம் பண்ணிவிட்டு இந்த உரத்தை தான் கொடுத்தேன். தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது நிறைய மொட்டுக்கள், நிறைய பூக்கள் அப்படின்ட்டு நிறையவே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிதுங்க. இப்போ இந்த மல்பெரி செடிக்கு நான் இதே மாதிரி தான் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நல்லா களை கொத்திட்டு, களை செடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு, நம்ம சின்ன செடினா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஒரு பெரிய செடி, ஒரு மரம் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு வந்தாலே போதும். நல்லா ஒரு தெரிஞ்சுக்கிங்க, இது ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்கக்கூடிய உரம். இது நல்ல இதுவாக இருக்கே அப்படின்ட்டு நிறைய எடுத்து போட்டுறாதீங்க. செடி சூடு தாங்காது. ஏன்னா ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். இதில் நம்ம கலந்துருக்கிற பொருள் அவ்வளோ பொருட்கள் கலந்துருக்கும். ரொம்ப சூடு தாங்க முடியாமல் நிறைய உரம்லாம் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து இதை பண்ணிட்டு வாங்க. மற்ற இயற்கை இடுபொருட்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலே கண்டிப்பாக சாத்தியம். நம்மளால் முடியும். முயற்சியை கைவிடாதீங்க. என்னடா உரத்தை விற்கிறதுக்காக இப்படிலாம் எங்களை மோட்டிவேட் பண்ணுறேடான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கார்டன்னு ஆரம்பிக்கிறாங்க, அது சரியாகவே வளர மாட்டுது, இது வைக்கிறேன் காய்க்க மாட்டுது அப்படின்றாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி உரங்கள், நல்ல ஒரு தரமான உரங்கள் கொடுத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அதுதான் ரியல் 100%. இதுதான் கரெக்டு. செடிகளுக்கு நல்ல உரம் கொடுத்தாலே செடிகள் நல்லா வளரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வெண்டைக்காய் செடியை பாருங்களேன். வெண்டைக்காய் இலை எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சிகப்பு வெண்டை வச்சுருக்கேன், ஒரு பேரலில் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து சப்போட்டா மரம் இருக்குது. ஒரே ஒரு செடியை வந்து நான் சிகப்பு வெண்டையை போட்டுட்டு அது ஓரமாக எடுத்து நட்டு விட்டேங்க. இந்த உரத்தை தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வரேன். ஒரு இலையும் சும்மா அப்படியே நம்ம சாப்பாடு போட்டே சாப்பிட்லாம் பொழுதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் வர சைடு கிளை எதையுமே நான் கட் பண்ணல. சரி, பெரிய பேரலில் இருக்குது, எவ்வளோ காய்க்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நாட்களாகவே நான் இந்த உரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. சில பேர் வந்து இப்போ இந்த போன் மீல் கொஞ்சம் கொடுக்கணும், வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் கொடுக்கணும், மண்புழு உரம் இவ்வளோ கொடுக்கணும், இது இவ்வளோ கொடுக்கணும், இது வந்து இவ்வளோ சத்து இருக்குது, அதை தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி ஒரு உரம் தான் இப்போ நான் தயாரிச்சிருக்கிறது. இது மறுபடியும் சொல்கிறேன், சென்னையாக இருக்கும் பட்சத்தில் டோர் டெலிவரி ஃப்ரீ. மேக்ஸிமம் 25 கிலோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் காலாக வந்துக்கிட்டு இருக்கு, என்னால் எடுக்க முடியாது. ஒரு கிலோ 50 ரூபா வரும். இப்போ ஒரு 25 கிலோ வாங்குறீங்கன்னா 1250 ரூபா வரும். சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். இது இத்தனை கிலோ வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே டெலிவரி எடுத்துகிட்டு வந்து போட்டுடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உரத்தை வாங்கி அவங்களும் பயன்படுத்தட்டும். அவங்களுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகள் கொடிகள் எல்லாமே நல்ல ஒரு பச்சை பசேல்னு வளர்கிறதுக்கு இந்த உரங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அப்புறமா நிறைய நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, சார் டெரஸ் கார்டன் டூர் போடுங்க சார், உங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூடிய சீக்கிரம் டெரஸ் கார்டன் டூர் போடுறேன். ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மொட்டை மாடியிலே இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த சேனல் உறுதுணையாக இருக்கும். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.